கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக காய்ச்சல் பரவி வரும் நிலையில் அரசு மருத்துவமனையை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன், இந்த காய்ச்சல் பரவி வருவதற்கான காரணம் என்ன? இதுவரை எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக காய்ச்சல் பரவி வருகிறது. வேகமாக பரவி வரும் இந்த காய்ச்சலுடன் சளி மற்றும் இருமலும் அதிக அளவில் மக்களுக்கு பரவி வருகிறது. இதன் காரணமாக கடலூர் அரசு மருத்துவமனையை நோக்கி மக்கள் அதிக அளவில் வருகின்றனர். இன்று காலை முதலே ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து வருகின்றனர். மேலும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அதிக அளவில் மக்கள் காய்ச்சல் மருத்துவம் பார்த்து வருகின்றனர். இதேபோல் தனியார் மருத்துவமனைகளிலும் காய்ச்சல் இருமல் காரணமாக உடலை காட்டி வருகின்றனர். கடந்த வாரங்களில் அதிக அளவில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் அதிக அளவில் கூட்டமாக கலந்து கொண்டதால் இந்த காய்ச்சல் பரவுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது சாதாரண வைரஸ் காய்ச்சல் தான், அச்சப்பட தேவையில்லை. 2 முதல் 3 நாட்கள் இந்த காய்ச்சல் மற்றும் சளி இருமலுக்கு மருந்துடன் ஓய்வு எடுத்தால் சரியாகிவிடும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல இடங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மருத்துவ முகாமும் காய்ச்சல் சிறப்பு மருத்துவ முகாமும் நடைபெற்று வருகிறது. மேலும் மக்கள் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை. சளி காய்ச்சல் இருந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.